உங்கள் பேஸ்ட்டில் உப்பு இல்லையான்னு ஒரு அம்மா வந்து கதறிட்டு வந்து கேட்குறாங்க. இத்தனை மாதிரி மாற்றங்கள்லாம் நடந்துட்டுருக்கு. அப்போது நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம முன்னோர்கள் கடைபிடித்த சில உணவு பழக்கங்களை நம்ம போற்றி அதை ஃபாலோ பண்ணணுங்க. நன்மை கொடுக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் நிறைந்த, அதாவது பாக்டீரியாக்கள் நிறைந்த ஒரு உணவு தான் ப்ரோபயாட்டிக் உணவுன்னு சொல்லுவோம். அதில் பழைய சாதம் தான் மிக மிக உன்னதமானது. நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியா மிகுந்த பழைய சோறு என்னென்ன மாற்றங்களை உருவாக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தியை சீராக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நன்மை கொடுக்கக்கூடிய பாக்டீரியாஸ் அப்படி படிப்படியாக வளர்ந்து அது அப்படியே பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான பாக்டீரியாஸ் அடுத்த நாள் இருக்கும். காரணம் அது நிறைய எலக்ட்ரோலைட்ஸ் இருக்குது, ஃப்ளூயிட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த அரிசி வந்து ஒரு ப்ரீ டைஜஸ்டட் ஃபார்மில் வந்துடும். அந்த கார்போஹைட்ரேட் வந்து அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இது வயிற்றுப்போக்கால் வரக்கூடிய டீஹைட்ரேஷனுக்காக சொல்ல வரல. எங்காவது வேலை வெளியே போயிட்டு டயர்டாகி வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். நாம் பேசக்கூடிய தலைப்பு எதை பற்றி பார்த்தீங்கன்னா, இதுதான் தேவாமிர்தமா அப்படின்ட்டு. பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த அமிர்தம்ங்கிறது தேவர்களும் அரக்கர்களும் கடையும் பொழுது ஏற்பட்ட ஒரு மிக அற்புதமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. பட் அது ரொம்ப அரியுது, அவ்வளோ ஈஸியாக கிடைக்காத ஒரு விஷயமா தான் பேசப்படுது. ஆனால் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு தேவன் வடிவத்திலேயோ ஒரு தேவி வடிவத்திலேயோ நமக்கு அமிர்தத்தை வழங்கிட்டு இருக்காங்க. ஆனால் நாம் தான் அதை பயன்படுத்திக்கிறது இல்லைங்க. என்ன இவ்வளோ பில்டப் பண்ணுறேன்னு பார்த்தீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க, நம்ம பழைய சாதம் தாங்க. பழைய சாதம்ங்கிறது நம்ம அமிர்தத்தோட ஒரு அற்புதமான ஒரு விஷயங்க. இது நிறைய பேர்த்தால் புரிஞ்சுக்க முடியறதில்லை. சரி, இது ஏன் அமிர்தத்தோட அற்புதம் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்கிறேன். ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பல்வேறு ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோபயாட்டிக் அப்படிங்கிற விஷயத்தை கூவி கூவி விளம்பரம் பண்ணி விற்கிறாங்க, கண்ணா பின்னான்னு வேறு விலையில். ஆனால் நம்ம வீட்டில் ஒரு அற்புதமாக மிக உயர்ந்த உன்னதமான ப்ரோபயாட்டிக் உணவுனா இந்த பழைய சாதம் தாங்க. இது என்னது இந்த ப்ரோபயாட்டிக்? ப்ரோபயாட்டிக்கிறது ஒன்றுமே இல்லைங்க, நன்மை கொடுக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் நிறைந்த, அதாவது பாக்டீரியாக்கள் நிறைந்த ஒரு உணவு தான் ப்ரோபயாட்டிக் உணவுன்னு சொல்லுவோம். அதில் பழைய சாதம் தான் மிக மிக உன்னதமானது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, பொதுவாக முதல் நாள் இரவில் அந்த மீதியான சாதத்தையோ இல்லை மதியம் மீதியான சாதத்தை அதில் தண்ணி ஊற்றி நம்ம வச்சுருவோம். அதுவும் ஒரு மண்பாண்டத்தில் போட்டு வச்சிட்டோம்னா அதில் பார்த்திங்கன்னா நன்மை கொடுக்கக்கூடிய பாக்டீரியாஸ் அப்படி படிப்படியாக வளர்ந்து அது அப்படியே பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கான பாக்டீரியாஸ் அடுத்த நாள் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து லேசாக நொதிச்ச மாதிரி ஒரு புளிச்ச மாதிரி அந்த இருக்கும். அது அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ரெண்டாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க, நீங்கள் இந்த வினாடி கோடிக்கணக்காக பணத்தை கொட்டி கொடுத்தாலுமே கூட கிடைக்காத ஒரு உணவு தாங்க பழைய சாதம். அதாவது இப்போ இமிடியேட்டாக போய் ஒரு இடத்துல போய் பழைய சாதம் நீங்கள் கேட்டு பாருங்கள், வேறு எந்த உணவு வேணால் உடனே தயார் பண்ணி கொடுத்துடலாம். பழைய சாதத்தை நீங்கள் தயார் பண்ணி கொடுக்கவே முடியாது. என்ன காரணம்னா, ஓவர் நைட் ஒரு 12 மணி நேரம் அது தண்ணியில் இருந்தால் மட்டும்தான் அது பழைய சாதம். ஸோ இவ்வளோ அற்புதமான உணவுங்க இது. இதில் இந்த ப்ரோபயாட்டிக்னு சொன்னேன் இல்லைங்களா, இந்த ப்ரோபயாட்டிக்னால என்ன நன்மை, அதாவது இந்த பழைய சாதத்தால் என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியாஸ் நம்ம வயிற்றுக்குள்ளே போய் நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய பல்வேறு இயக்கங்களை சீர்படுத்துது. குறிப்பாக உடம்பு உற்பத்தி பண்ண முடியாத சில விட்டமின் பி காம்ப்ளெக்ஸை இந்த பாக்டீரியாஸ் இருந்தால் தான் உருவாக்க முடியும் அப்படிங்கிற உண்மை நிறைய பேருக்கு தெரியறதில்லை. ஸோ விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ்க்கு, சில முக்கியமான விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ்க்கு இது ஒரு அடிப்படையான உணவாக இருக்குது. அதோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா இதில் நார்ச்சத்து நிறையா இருக்கு இல்லைங்களா. இந்த நார்ச்சத்தும் பார்த்தீங்கன்னா இந்த நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியாவை நல்லா வளர வைக்கிறதுக்கு இந்த நார்ச்சத்து உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கல் இல்லாமல் இருப்பதற்காக, மலச்சிக்கலை குறைப்பதற்கு இந்த நார்ச்சத்து மிகுந்த உதவியாக இருக்கும். இந்த நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியா மிகுந்த பழைய சோறு என்னென்ன மாற்றங்களை உருவாக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தியை சீராக்குது. குறிப்பாக நம்ம உடம்புல எப்பவுமே ஒரு பேலன்ஸ் இருக்கணும். குறிப்பாக நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியாவும் தீமை கொடுக்கக்கூடிய பாக்டீரியாவும் வந்து ஒரு பேலன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எதிர்ப்பு சக்தியை கான்ஸ்டண்ட்டாக விஜிலண்ட்டாக வச்சுட்டு இருக்கிறதுக்கு இந்த நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியா வந்து மிக மிக முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல வரக்கூடிய இந்த ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி, அதாவது அலர்ஜி இருக்கு இல்லைங்களா. சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்கின் அலர்ஜி இருக்கும், சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த ரன்னிங் நோஸ் இருக்கும், அலர்ஜிக் ரைனைட்டிஸ்னு சொல்லுவாங்க. இல்லை பல்வேறு வகையில் சிறு சிறு அலர்ஜி இருக்கும். இந்த அலர்ஜிக்கு காரணம் நம்ம எதிர்ப்பு சக்தியில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன ஒரு குறைபாடு தான், சின்ன சின்ன இம்பேலன்ஸ் தான். இந்த இம்பேலன்ஸை சீர்படுத்துகிற கூட இந்த ப்ரோபயாட்டிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வயிற்றுக்கும் மனசுக்கும் மிக மிக நிறைய சம்மந்தம் இருக்குங்கிற விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பார்த்திங்கன்னா யாராவது வந்து ஏதோ ஒரு பயமுறுத்தக்கூடிய அதிர்ச்சி சொல்ல விஷயம் சொல்லும் பொழுது அப்படி வயிறே கலக்கிருச்சு நம்ம சொல்லுவோம். அது காரணம் பார்த்திங்கன்னா இந்த கட் ஃபீலிங்னு சொல்லுவாங்க. என்ன காரணம் பார்த்திங்கன்னா, இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய சில ரசாயனங்களும் மூளையில் இருக்கக்கூடிய சில ரசாயனங்கள் ஒன்றுக்கு ஒன்று ஒத்துப்போங்கிற விஷயத்தில் எனக்கு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போது இந்த வயிற்று நலம் சீராக இருந்தால் நம்ம மனநலமும் சீராக இருக்கும் அப்படிங்கிற விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குங்க.
சரி, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பழைய சோறை நம்ம எப்படி எடுத்துக்கணும்? ஒன்று, ஓவர் நைட்டில் சோக் பண்ணிவிட்டு அடுத்த நாள் அந்த மேலே இருக்கக்கூடியது புளி தண்ணின்னு சொல்லுவாங்க, நீராகாரம்னு சொல்லுவாங்க, அதை தனியாக எடுத்துக்கலாம். ப்ளஸ் இந்த பழைய சாதத்தோட பார்த்தீங்கன்னா தயிர் கலந்து சில பேர் சாப்பிடுவாங்க. இது டபுள் எஃபெக்ட். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா பழைய சாதத்திலேயே இந்த நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியாஸ் நிறையா இருக்கும். அதோட இந்த தயிரையும் கலக்கும் பொழுது அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியா, குறிப்பாக லாக்டோபேசிலஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுவும் கலக்கும் பொழுது அது ஒரு சூப்பர் ஃபுட்டாக மாறிடுது அப்படிங்கிறதா உண்மை. அதோட பழைய சாதம் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இதெல்லாம் இருக்கும், ப்ரோட்டீன் இருக்காது, இதில் மினிமம் ப்ரோட்டீன் இருக்கும். அப்போது பழைய ரெஃபரன்ஸ், அதாவது நம்ம சங்க காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு உழவன் காலையில் எந்திரிச்சோன்னா உழவு தொழிலுக்கு போகிறக்கு முன்னாடி பழைய சாதத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கு இணை உணவாக பார்த்தீங்கன்னா கெண்டை மீன் குழம்பு சாப்பிடுவான். கெண்டை மீனுடைய விரால் மீன் இல்லை கெண்டை மீனுடைய துண்டு இருக்கு இல்லைங்களா, அதை சாப்பிட்டு போவான். ஸோ மீனானது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோட்டீன், இதில் பழைய சாதம் ஒரு பேலன்ஸ்டு ஃபுட்டு. அப்போது ப்ரோட்டீனும் கிடச்சிருது, நன்மை வைக்கக்கூடிய பாக்டீரியாவும் கிடச்சிருது, எனர்ஜியும் கிடச்சிருது, எலக்ட்ரோலைட்ஸும் கிடச்சிருது. ஸோ ஒரு கம்ப்ளீட் பேலன்ஸ் ஃபுட்டாக இது இருக்குது. அதோட பழைய சாதம் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் சில பேர் கருவாடு எடுத்துக்குவாங்க, சில பேர் பார்த்திங்கன்னா வெங்காயம் எடுத்துக்குவாங்க, வடகம் எடுத்துக்குவாங்க, அந்த மாதிரி எடுத்துக்குவாங்க. இதில் இன்னொரு சூப்பரான இன்னொரு காம்பினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாவடு இல்லை மாம்பழம் இல்லை பச்சை மாங்காய் ஊறுகாய் அந்த மாதிரி எடுத்துக்குவாங்க. பார்த்திங்கன்னா ஒரு பழமொழி இருக்குது, மாதா ஊட்டாத சோறை கூட மாம்பழம் ஊட்டிருன்னு சொல்லுவாங்க. ஸோ மாம்பழம் ஊறுகாயோ இல்லை மாம்பழத்தை துண்டு துண்டாக நறுக்கி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, பழைய சாதம் ஒரு குண்டால் கரைச்சி வச்சுட்டா நிமிஷ நேரத்தில் போட்டு காணாமல் போயிருங்க. இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு தேவாமிர்த உணவு தாங்க இந்த பழைய சாதம். ஸோ பழைய சாதத்தை நம்ம புறக்கணிக்கணுங்கிற அவசியமே இல்லைங்க. இன்றைக்கி பழைய சாதமா அப்படின்னு சில பேர் முகம் சொல்லிக்கிறவங்களுக்கு கூட உண்டு. ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க, இன்றைக்கி வெளிநாட்டில் பழைய சாதத்தை பாட்டில் பண்ணி விற்றுட்ருக்குறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் நிறையா விஷயங்களை நமக்கு நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்துறதுக்காக சொல்லி புரிய வச்சு கடைபிடிக்க வச்சாங்க. அதாவது சில நேரங்களில் பல்லு விளக்கும் பொழுது அந்த உப்பை கரைச்சி பயன்படுத்துவாங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வேப்பங்குச்சியை பயன்படுத்துவாங்க. அப்போல்லாம் இதெல்லாம் நல்லதில்லை அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கி மறுபடியும் பிரபலமாயிட்டு இருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேப்பங்குச்சியை கட் பண்ணி பேக்கெட் பண்ணி விற்கிறாங்க. நீங்கள் அமேசானில் போனீங்கன்னா வேப்பங்குச்சி எத்தனையோ டாலர் கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சார்கோல் அடங்கிய டூத் பேஸ்ட் வந்துருச்சு. உங்கள் பேஸ்ட்டில் உப்பு இல்லையான்னு ஒரு அம்மா கதறிட்டு கேட்குறாங்க. இத்தனை மாதிரி மாற்றங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. அப்போது நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம முன்னோர்கள் கடைபிடித்த சில உணவு பழக்கங்களை நம்ம போற்றி அதை ஃபாலோ பண்ணணுங்க. ஸோ பழைய சாதம் ஒரு தேவாமிர்தம் உணவுங்கிறதுல எந்த சந்தேகம் உங்களுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். பீட்சா, பர்கர் இது போன்ற விஷயங்களை எவ்வளோ பணம் கொடுத்தாலும் நம்ம வாங்கி சாப்பிட முடியும், உடம்பையும் கெடுத்துக்குவோம். ஆனால் பழைய சாதம் காசு கொடுத்தாலும் கிடைக்காது, அதுக்குன்னு ஒரு நேரமும் ஒரு முயற்சியும் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இவ்வளோ அற்புதமான உணவை நம்ம சிறப்பாக நம்ம வாழ்க்கையில் சேர்த்துக்கிட்டு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்ம வாழலாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வயிறு எரிச்சல், அசிடிட்டி, காலில் இருந்துச்சு இந்த நெஞ்சு எரியுது, கொலை எரியுதுன்னு சொல்லுவாங்க, அந்த ரெட்ரோஸ்டர்னல் பர்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலையில் வெறும் வயிற்றில் காஃபி டீ குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த பழைய சாதத்தில் இருக்கக்கூடிய நீராகாரம் இல்லை புளி தண்ணியை குடிக்கும் பொழுது அவ்வளோ நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த அசிடிட்டியை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் வெயிலில் போயிட்டு நல்லா வேர்த்து ஒரு டீஹைட்ரேஷனாக உட்காருவோம், நீர் சத்தெல்லாம் வெளியே போய் ரொம்ப டயர்டாக இருக்கும். அந்த நேரத்தில் நீராகாரம் அவ்வளோ நல்லதுங்க. காரணம் அது நிறைய எலக்ட்ரோலைட்ஸ் இருக்குது, ஃப்ளூயிட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த அரிசி ஒரு ப்ரீ டைஜஸ்டட் ஃபார்மில் வந்துடும். அந்த கார்போஹைட்ரேட் அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இது வயிற்றுப்போக்கால் வரக்கூடிய டீஹைட்ரேஷனுக்காக சொல்ல வரல. எங்காவது வெளியே போயிட்டு டயர்டாகி அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். என் நண்பர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மிகச்சிறந்த அத்லெட். அவர் ஒரு மராத்தான் போட்டியில் அடிக்கடி கலந்துக்குவார். அவர் பார்த்தீங்கன்னா மராத்தான் போட்டிக்கு அடுத்த நாள் காலையில் போகிறதுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா முதல் நாள் மத்தியானமே இந்த பழைய சாதத்தை ரெடி பண்ணி அந்த பழைய சாதத்தை பார்த்தீங்கன்னா ஒரு மண் சட்டியில் போட்டு தயார் பண்ணிடுவார். காலையில் எந்திரிச்சு இதை போட்டு ஒரு மிக்சியில் ஒரு ஓட்டு விட்டு சும்மா கிர்னு 2 கிளாஸ் அடிச்சுட்டு அப்படியே மராத்தானுக்கு ஓடிடுவார். ஸோ அவ்வளோ அற்புதமான உணவுங்க இது. இதை சர்க்கரை வியாதியில் பாதிக்கப்பட்டவங்க இதை கரைச்சி ஒரு கூழ் மாதிரி குடிச்சிடாதீங்க. என்ன பண்ணலாம், ஒன்று சர்க்கரை வியாதியில் பாதிக்கப்பட்டவங்க காலையில் இந்த நீராகாரத்தை எடுத்துக்கலாம், இல்லை இந்த சாதத்தை புழிஞ்சு இந்த பழைய சாதத்தை அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ ஆனால் கரைச்சி ரொம்ப நொங்க கரைச்சி அந்த மாதிரி கூழ் மாதிரி குடிச்சிட வேண்டாம். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா சர்க்கரை வியாதியை பொறுத்த வரைக்கும் அந்த போஸ்ட் பேண்டியல் சர்ஜ் இருக்கக்கூடாது, ரொம்ப ஈஸியாக குளுக்கோஸை ரிலீஸ் பண்ணுற ஸ்டேஜுக்கு அது போயிடக்கூடாது. அதனால் இந்த பழைய சாதத்தை தனியாக பிரித்து சாப்பிட்டுக்கலாம், அந்த தண்ணியை தனியாக செப்பரேட்டாக குடிச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கைக்குத்தலில் பண்ணக்கூடிய பழைய சாதத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான பெனிஃபிட் இருக்குங்க. என்னங்க தயாராகிட்டீங்களா பழைய சாதத்தை தயார் பண்ணுறதுக்கு? ஸோ இந்த செய்தியை எல்லாத்திட்டும் பகிர்ந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.